கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய், கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆகாரத்தினால் திருப்தியாவாய். ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி இன்னைக்குள்ள வாக்குத்தத்தங்களை நாம் தியானிக்க கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இன்னைக்கு யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ அடியனை மறைத்து பரிசுத்த ஆவியன் நீங்க உங்கள் பிள்ளைகளோட பேச வேண்டும். கர்த்தருடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய். கண் விழித்திரு என்று எழுதப்பட்டிருக்கு. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கண் விழித்திருக்க வேண்டும். நிறைய குடும்பத்தில் தூங்கி 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 வாழ்க்கையில் எல்லாம் நஷ்டமாய் போயிடும். ஏன்னா அப்படியே சில குடும்பம் இருக்கு. தூக்கத்தை விரும்பினால் தரித்திரனாவா என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால 24 மணி நேரம் இருக்கு. 24 மணி நேரத்தில் எவ்வளவு நேரம் தேவனை தேடுறோம், எவ்வளவு நேரம் துதிக்கிறோம், எவ்வளவு நேரம் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறோம், தேவனுக்கு பிரியமானபடி என்னெல்லாம் செய்கிறோம், எவ்வளவு நேரம் தூங்குறோம். ஏன்னா அதுவும் ஒரு கணக்கில் தான் வருது. என் வாழ்க்கையிலே எனக்கு 2008 ஆப்ரேஷன் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பல கஷ்டப்பட்டு தான் வெளியில் வந்தேன். ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வரும்போது 15 கிலோ வெயிட் குறைஞ்சி தான் வெளியே வந்தேன். டாக்டர் 6 மாதம் ஆகும் அப்படின்னாங்க. அந்த 6 மாதத்துக்குள்ளே சாப்பிட்டு ரெடியாகி, ஆனாலும் கூட தூக்கம் வராது. ஏன்னா வேலை செய்யணும் சொல்லி ஒரே ஆசையாக இருப்பேன். அப்போ சின்ன வயசு. இன்னைக்கு கடைசி காலத்திலே வாலிப பிள்ளைகள் எல்லாம் செல்ஃபோனில் மூழ்கி போய் கிடக்குறாங்க. சில வீட்டில் தகப்பன்மார் செல்ஃபோனில் மூழ்கி போய் கிடக்குறாங்க. பல மணி நேரம் செல்ஃபோன் தான். நிறைய வீட்டில் இப்போ தாய்மார் செல்ஃபோனில் மூழ்கி போய் கிடக்குறாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே ஏன் சண்டை வருது, ஏன் பிரச்சனைன்னு சொல்லி பார்க்கும்போது செல்ஃபோனில் மூழ்கி போய் கிடக்குறாங்க. கண் விழித்திரு, ஆகாரத்தினால் திருப்தியாவாய். ஒரு பழம் வாங்க போனால் அந்த கடையில் இருக்கிற ஒரு நபர் அவரும் செல்ஃபோன் பார்த்து குனிஞ்சு போய் தான் இருக்காரு. ஒரு கடையில் போய் ஜாமான் போனேன், அந்த கடைக்காரர் அவரும் செல்ஃபோன் பார்த்துட்டு தான் இருக்காரு. நேரம் ஃபுல்லாக எங்கேயோ வேஸ்ட் ஆகிட்டு. கண் விழித்திரு. இந்த செய்தி கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, நம்ம கண் எதை பார்க்குது, எவ்வளோ நேரம் கண் விழித்திருக்கு, எவ்வளோ நேரம் நம்ம தூங்குறோம், என்னெல்லாம் செய்கிறோம். கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய். நம்ம வாழ்க்கையை செழிப்பாக இருக்கணுமா, ஆசீர்வாதம் வேணுமா, எல்லாமே கண் விழித்திருக்கணும். நல்லா யோசித்து பாருங்க. கல்லாப்பீட்டில் உட்காந்துக்கப்புறம் என்ன செய்யணும், கவுண்டரில் உட்காந்துக்கப்புறம் என்ன செய்யணும், கேஷியர் உட்காந்துக்கப்புறம் என்ன செய்யணும், பணத்தை மட்டும்தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இரவும் பகலுமாக 24 மணி நேரம் இருக்குது. அந்த 24 மணி நேரத்தில் எவ்வளோ நேரம் தூங்குகிறோம், எவ்வளோ நேரம் முழிச்சிருக்கிறோம், என்னெல்லாம் செய்கிறோம், அதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அதை நம்ம செக் பண்ணி பார்த்து கண் விழித்திருக்கும் போது நம்ம குடும்பம் ஆகாரத்தினால் திருப்தியாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. புதிய நாளுக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. புதிய நாளிலும் யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து இணைந்திருக்காங்க அந்த எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் ஆசீர்வதிங்க. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் அப்பா கண் விழித்து சொல்லிங்கப்பா, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவான்னு சொல்லிங்க. எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கறந்துட்டு ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. உங்களுடைய பிரசன்னத்தால் மூடுங்க ராஜா. உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க ராஜா. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனாலும் உங்கள் பிள்ளைகளை நிரப்பி ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கூட ஆசீர்வதிங்க. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகன மகிமெல்லாம் ஒருவரே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இந்த ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் எப்பொழுதும் சதாகாலங்களிலும் நம்மளோட கொடுப்பதாக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.